ஹாய் மக்களே, நீங்களும் வந்திருப்பது விஜய் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுட்பால் லீக் 2024 பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதில் நான் முக்கியமான விஷயம் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னது, ஃபஸ்ட்டு லெட்டர் ஈலையும் ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட் லெட்டர் ஓவில் ஸ்டார்ட் ஆகும். அது என்னது? அதுதான் இன்ட்ரோ. என் இன்ட்ரோ பார்த்தவங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்த சாங் அப்படி, சாங்கில் பிஜிஎம் எப்படி இருந்தது, அந்த விடிஜின்ற இதுவும் எப்படி இருந்தது. நம்ம சேனல் நேம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நான் சின்னதாக ஆக்கி விடிஜின்னு வச்சுருக்கேன். ஆல்ரெடி விடிஜின்னு ஒரு யூடியூபர் வச்சுருக்காரு, வசந்த் தமிழ் கேமிங்னு. அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாதுன்னு விஜய் தமிழ் கேமிங்னு வச்சு விடிஜின்னு வச்சுருக்கேன். ஐயா கோல் கிட்ட இருந்தே ஒரு கோல் கைஸ். இது யாரு? ஃபெர்னாட் கைஸ். ரீசெண்டாக இந்த வயநாடில் வெள்ளம் கிராமமும் அழிஞ்சிருச்சு, அப்புறம் நிறைய மக்களும் இறந்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நியூஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா யூடியூப் சேனல் நியூஸில் போய் பாருங்கள், அது இன்னும் அங்கே தான் இருக்கும். அப்புறமா நான் எதுக்காக இத்தனை நாளாக வீடியோ போடலன்னா, எனக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டடீஸு, எக்ஸாம் இருந்தது, ஸ்கூல் ஒர்க்ஸு, அப்புறம் எனக்கு கொஞ்சம் நாளாக ஃபீவர் கூட கைஸ். இன்றைக்கி தான் அது சரியாச்சு. அதே மாதிரி நான் இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கும் சாரி. நான் இன்னிலேருந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கோல். நான் இன்னிலேருந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் கைஸ். ஆல்ரெடி நான் 8 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருப்போம். அதுலேயே நமக்கு லெவல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க கேமிங் வீடியோவுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே 1 நிமிஷம் ஆகிடுச்சு கைஸ். ஹாஃப் டைம் கூட போயிடுச்சு. சரி, இப்போ இன்னொரு வாட்டி ஆடலாம் கைஸ். நான் ஃபைனல்ஸும் இதுலேயே ஆட பார்க்குறேன் முடிஞ்சா. நம்ம இந்த கேமே நிறைய வாட்டி போட்டுட்டு இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்காது, அப்புறம் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவீங்க. எதுக்கு இதெல்லாம்? நான் சீக்கிரமாக மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட போகிறேன் கைஸ். இல்லைனா நான் நாளைக்கு கூட போட்டுருந்தேன் கைஸ். நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகிடும் கைஸ். நாளைக்கு ஈவினிங் இல்லை நைட் ரிலீஸ் ஆகிடும் கைஸ். வெள்ளாச்சிட்டான். கார்னரில் த்ரோ பண்ணோம். நானா? ஏய், அவனுக்கு ஏன்டா த்ரோ பண்ணுற? ஆடு போ போ போ. பேக் ஷாட். ஓடு. ஐயோ கைஸ், நான் பால் அடிக்க தான் கைஸ் அப்படி பண்ணேன். நான் ஷூட் அங்கே வந்தது, அப்புறமா ஸ்லைடு வந்துச்சு கைஸ். பட்டுன்னு என்ன பண்ணுறதுனே தெரில. பட்டுன்னு கொடுத்ததுனால அந்த ஸ்லைடு ரெட் கார்டு கொடுத்துட்டானுங்க. ஐயோ, எவ்வளோ ஸ்பீடாக அடித்தாலும் பிடிக்கிறான். சாரி கைஸ், இது நான் ஸ்பீடாக அடிக்கல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடித்தேன். இப்போ அவன் அந்த பக்கம் அடிப்பான், இந்த பக்கம் வர மாதிரி வருவான், அந்த பக்கம் அடிப்பான் பட்டுன்னு. கைஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள், மைண்ட் கிராஃப்ட் எத்தனை பேர் கம்ப்யூட்டரில் ஆட தெரியும், அப்புறம் இதுலேயும் ஆட தெரியும், அதுனது மொபைல்லையும் ஆட தெரியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ஷேடர் பேக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லுங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம கேம் ஆடலாம். ஸ்ப்ரிண்ட் ஓடுறோம். ஐயோ, சாவடிக்கிறானுங்களே. கார்னர். இப்போயாவது கார்னர் ஒழுங்காக ஆடுறா விஜய். கைஸ், என் பேர் விஜய் ஆண்டனி, உங்கள் பேர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ, வெளில போயிட்டு தானே உள்ளே வந்தது, அது யாருமே கண்டுக்கல பாருங்கள். வெளில போயிட்டு உள்ளே வந்தது, அது யாருமே கண்டுக்கல. டேய், அவனுங்க எடுத்துகிட்டு போயிடுவானுங்க போல். ஸ்ப்ரிண்ட்டு தான் ஓடுங்களாண்டா.
எடுத்துட்டேன்டா. ஐயா என்னாச்சு? ஐயையோ ச்சே அடி. ஓடு 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 ஓடு. ஏய் கோல்கி ஆடா இவன். சரி நம்ம கோல்கி வச்சு ஒரு வாட்டி ஆடலாம் கைஸ். பார்த்தீங்களா நம்ம தான் கைஸ் வின்னு. இதுவே 5 நிமிஷத்துக்கிட்ட வந்துச்சு கைஸ். நான் ஃபைனல்ஸும் இதுலேயே போட்டுறேன் கைஸ். இது வந்து செமிஃபைனல்ஸ். இப்போ நம்ம ஃபைனல்ஸ் நம்ம இதுலேயே தான் போட போகிறோம். ஃபைனல்ஸ் கைஸ். ஃபைனல்ஸ் வந்து இட்டாலி கூட ஆட போகிறோம் கைஸ். சீக்கிரமாக முடிச்சிடலாம். சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த வீடியோ நம்ம மைன்கிராஃப்ட் வீடியோ சரி சரி. இதில் நம்ம கப் அடிக்கிறோம், கலக்கிறோம். எடுத்தோன்னே அவனுங்க தான். இட்டாலி எப்படி ஆடுவானுங்கன்னு நமக்கு தெரியாது. ஐயோ ஏய் இப்படி ஆடுறானுங்க கைஸ். ஐயோ வெள்ளச்சிட்டான். கார்னர் கிக். திரும்ப த்ரோ. எல்லாம் வேணும்னே வரானுங்க. காய்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு பேசாமையே கேம் ஆட பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தொண்டை வேறு ரொம்ப வலிக்குது. நான் சொன்னல எதுக்காக இத்தனை நாளாக வீடியோ போடலன்னு. எனக்கு காஃபு, அப்புறம் நிறைய ஸ்டடீஸு, எக்ஸாம் ஓடிட்டு இருந்தது. அதனால தான் அந்த காஃப்லேயும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னால் தொண்டை ரொம்ப வலிக்குது. நான் பொறுமையாகவே பேசுகிறேன், இல்லைனா பேசாமல் கூட கேம் ஆடுறேன் கைஸ். நீங்கள் அதை இந்த வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் இருந்து நான் பேசுகிறேன். என்னதான் கொண்டு வந்தாலும் இவனுங்க கொச்சன்னு வந்து எடுத்துட்றானுங்க. இப்போ பாருங்க எல்லாம் கொச்சன்னு ஆடுறானுங்க. பாருங்க வெளில வச்சிட்டான். கார்னர் த்ரோ பண்ண இப்படின்னுனா எப்படிரா? பேர் இப்படி ஆடுறானுங்க. வெளில வச்சிட்டான். என்னங்கனே எல்லாம் வரானுங்க. சரி த்ரோ பண்ண, டக்குன்னு பண்ணு காய்ஸ். நல்ல வேலை அடிச்சிருப்பேன். வந்து பிடிச்சிட்டான். எவ்வளோ தூரம் ஆச்சான்? ஏய் அவனுக்கு ஏன்டா பாஸ் கொடுக்குற? கைஸ் எனக்கு தொண்டை ரொம்ப வலிக்குது. நான் பேச மாட்டேன் கைஸ். ஸோ கார்னர் கிக் 10 நிமிஷத்துக்கிட்ட வந்துச்சு கைஸ் இந்த வீடியோவே. புஷ்டான். டேடி இந்த பக்கம் கூட்றா. இப்போ நம்ம தான் கைஸ். சரி ஓடுறா கைப்பில்ல. ஐயோ தொண்டை வலிக்குது கைஸ். நான் பேசலை கைஸ்.
வெள்ளஸ்டான் கார்னர் கேஸ் எனக்குனே எல்லாம் வரானுங்க. டேய் அந்த பக்கம் ஏன்டா அடிக்கிற? இப்படி பண்ணும்போது தான் எனக்கு எரிச்சலாகும். ஃபைனல்ஸில் ஒரே ஒரு கோல் போட்டால் தான் நம்ம ஜெயிக்கணும்னு பார்த்தா உடம். ஐயோ கைஸ், டைமே முடிய போகுது கைஸ். எப்படியோ ஒரே ஒரு கோல் மட்டும் போடணும் கைஸ். இதுக்கப்புறம் நான் எவன் வந்தாலும் கோல் போடாமல் விட மாட்டேன்டா. அதுக்கு நீ இப்படி வராதிங்கடா கைஸ். நான் இதுக்கப்புறம் பாஸ் பண்ணியே ஆடுறேன் கைஸ். முடியல என்னால். ஒரு கோல் போட்டாது நம்ம இது பார்க்கலாம். அவங்களுக்கு கோலே போடக்கூடாது. கோல் போடவே விடக்கூடாது. இப்போ ரூட் கிளியர் தள்ளி விட்டு எடுத்துட்டான் பாலை. ரூட் கிளியர். ஐயோ தொண்டை வலிக்குது கைஸ், நான் பேசலை. கார்னர். சாரி கைஸ், எங்கள் அம்மா மீட்டிங்கில் இருக்காங்க. இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, எங்கள் அம்மா ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்காங்க கைஸ். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சவுண்டு வரக்கூடாதுன்னு தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் முடியல. இவனுங்க வர வந்து எடுக்கிறானுங்க கைஸ். ஐ திங்க் நான் இந்த மேட்ச்சில் தோற்றுருவேன் தான் நினைக்கிறேன். ஜெயிக்கவே விட மாட்டேன்றானுங்க. இட்டாலி இப்படி ஆடுறானுங்க பாருங்க. ஜெயிக்கவே விட மாட்டானுங்க போல். டைமே முடிய போகுது. சாரி கைஸ், எங்கள் அம்மா மீட்டிங்கில் இருக்காங்க. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அப்பாடா, ஒரே ஒரு கோல் அடிச்சு இந்த மேட்ச் நம்ம வின் பண்ண போகிறோம் கைஸ். சப்ஸ்டியூட். சீக்கிரம் முடியுங்கடா. அப்பாடா முடிச்சிட்டானுங்க கைஸ். இப்போ நம்ம கப்பு வாங்குறத பாருங்க கைஸ். இப்போ பாருங்க, இதுதான் நம்ம கப்பு. இது செகண்ட் கப்பு. நான் ஏதோ ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், அந்த ஃபஸ்ட்டு கப்பு ஆடினல்ல அதுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாளைக்கே மைன்கிராஃப்ட் டேயில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ பாய் ஃப்ரம் VTG. பாய்.